இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி அவர்கள் கொஞ்ச ஜனங்களும் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமா இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறுஜன தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். ஆமாங்க, அவங்க ரொம்ப சொற்ப ஜனங்களா இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் நிமித்தம் ராஜாக்கள் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. ஆமாங்க, உதாரணத்துக்கு வேதத்துல யாக்கோபோட பிள்ளைங்க சிமியோன் லேவி 2 பேர் செய்த காரியம், சீகேம் பட்டணத்துல இருந்த ஆண் மக்களை எல்லாம் கொன்று போட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஏமோர் அவன் குமாரன் சீகேம் அங்க இருந்த பிரபுக்களா இருந்தாங்க, இவங்களையும் கொன்னு போட்டாங்க. பட்டணத்தையும் கொள்ளையாடுறாங்க. அவர்களுடைய ஆடு மாடுகள் கழுதைகள் பட்டணத்திலும் வயல்வெளியில இருந்தவைகள் எல்லாத்தையும், அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்தாங்க. எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து கொண்டு போறாங்க. வீட்டுல இருந்த எல்லாத்தையும் கொள்ளையிடுறாங்க. இப்படி செய்யும் போது மத்த ராஜாக்கள் சும்மா இருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் இவங்க கொஞ்சம் ஜனமா இருக்கிறாங்க. இந்த காரியத்துல யாக்கோபு ரொம்ப பயப்படுறாரு. ரொம்ப பயந்து கலங்குறாரு. ஐயோ, நம்ம பஞ்சம் பொழைக்க வந்த இடத்துல இப்படி என்னோட வாசனையை கெடுத்து போட்டீங்களேன்னு சொல்லி கலங்குறாரு. ஆனாலும் கூட ஆண்டவர் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை ஆண்டவர் கடிந்து கொண்டு அவர்களுக்கு விரோதமா யாரும் வராதபடிக்கு கர்த்தர் அங்க பலமா கிரியை செய்யறாரு. ஆமாங்க, நீங்களும் நானும் ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கிற பட்சத்துல நம்ம சொற்ப ஜனங்களா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நமக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். நமக்கு விரோதமா யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு விரோதமா கர்த்தரே எழும்புவாரு.